ஹலோ, ஹாய். ஸோ பிரின்சிபல் ஆடிட்டர் ஒரு பக்கம், காம்பனன்ட் ஆடிட்டர் இன்னொரு பக்கம். ஸோ பிரின்சிபல் ஆடிட்டர் டெல்லியில இருக்காரு. அந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ் இந்தியாவில் ஒரு 50 பிரான்ச் இருக்கு. 50 பிரான்ச்சுமே இட்ஸ் ஆடிட்டட் பை 50 டிஃப்ரெண்ட் ஆடிட்டர்ஸ். இந்த 50 பிரான்ச்சோட ஆடிட்டருக்கும் காமனாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இவங்கெல்லாம் காம்பனன்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் ஆடிட்டர் அண்ட் அதர் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நடுவில் தான் இப்போ நம்ம பேச போகிற அந்த டிஸ்கஷனே. இப்போ பிரின்சிபல் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் காம்பனன்ட் ஆடிட்டர் எப்படி ஆடிட் பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரா இல்லையா, அவரோட ஒர்க்கிங் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நோ, உங்களுக்கு அதுக்கெல்லாம் அளவுடே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ப்ரோக் கோட். நீங்க எப்படி என்டையர் 50 பிரான்ச்சஸோட கம்பைலேஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நீங்க எப்படி பொறுப்போ அந்த மாதிரி அவங்க மும்பை பிரான்ச்சுக்கு ஒருத்தர் பொறுப்பு, கொல்கட்டாக்கு ஒருத்தர் பொறுப்பு, சென்னைக்கு ஒருத்தர் பொறுப்பு. ஸோ சென்னையோட பிரான்ச் ஆடிட் பண்ற ஒரு ஆடிட்டர் வந்து அவரோட ரிப்போர்ட் கொடுப்பாரு. அவர் ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கலாம், எல்லாமே ஆக்சஸ் உண்டு உங்களுக்கு. பட் அவர் எப்படி ஆடிட் பண்ணியிருக்காரு, கரெக்டாக பண்ணியிருக்காரா இல்லையா செக் பண்ணணும், அவர் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆடிட்டர் இன்னொரு ஆடிட்டருடைய ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கோ இல்ல அவரோட ஒர்க் ரிவ்யூ பண்றதுக்கோ பிரின்சிபல் ஆடிட்டருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். SA 600ல பிரின்சிபல் ஆடிட்டர் cannot review the work of the component auditor, that is the other auditor நம்ம கண்டிப்பா ரிவ்யூ பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் a broke code. ஓகே, சரி மேம், நம்ம வந்து அவரோட ஒர்க்கிங் பேப்பர்ஸை ஆடிட் பண்ண முடியாது, அவர் எப்படி ஆடிட் பண்ணியிருக்காரு, நான் ரிவ்யூ செக் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றீங்க, அப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டா, ப்ராபப்ளி அவர் ஒர்க் அவர் எப்படி பண்ணியிருக்காருன்றதை செக் பண்றதுக்காக நீங்க ஏதாவது நீங்க உங்களோட சைட்ல இருந்து ஒரு ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி அதன் மூலியமா அவர் அடிக்குவேட்டா போதுமான அளவுக்கு ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ கேன் ட்ரை ஃப்ரம் யுவர் சைட். பட் யூ கேன் ரியலி நாட் கோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஐ வில் ரிவ்யூ ஹிஸ் ஒர்க். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பட் யூ கேன் டூ ஒன் திங். என்னன்னா, இப்போ நீங்க தான் வந்து பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படின்னா நீங்க ஒரு மும்பை பிரான்ச்சுக்கு நீங்க விசிட் பண்ணலாம். யூ கேன் விசிட் அண்ட் எக்ஸாமின் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தட்ஸ் தேர் இன் மும்பை. ஸோ உங்களுக்கு வந்து நேராக ரா டாக்குமெண்ட்ஸை பார்க்க எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் அந்த ரா டாக்குமெண்ட்ஸை வச்சு அந்த காம்பனன்ட் ஆடிட்டர் என்னென்னலாம் ஆடிட் பிளானிங் பண்ணாரு, என்ன ஆடிட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாரு, என்ன ப்ரோக்ராம் பண்ணாரு, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாரு, அவருக்கு என்னென்ன ஆடிட் ஃபைண்டிங்ஸ் அதில் கிடைச்சது, அதுலேருந்து அவர் என்னென்ன கன்க்ளூஷன்ஸை டிரைவ் பண்ணி அரைவ் பண்ணாரு, அந்த கன்க்ளூஷன்ஸ் அரைவ் ஆனதுக்கு அப்புறம் அவர் எப்படி ஆடிட் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணாருன்ற இந்த இந்த டிராவல் இருக்கு இல்லையா, இதை உங்களுக்கு யாரும் காமிக்க மாட்டாங்க. இது ஏன் காமிக்க மாட்டாங்க? இட்ஸ் வெரி சிம்பிள். பிகாஸ் நீங்க ஒவ்வொரு ஆடிட்டரையும் சந்தேகப்பட்டு ஒவ்வொரு காம்பனன்ட் ஆடிட்டரும் இவர் காம்பிடென்டா இருக்காரா, இவர் இப்படி இருக்காரா அப்படி இருக்காரான்னு சொல்லி நீங்க ஒவ்வொன்றையும் போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ கான்ட் டூ யுவர் ஜாப். So it's better for the principal auditor to mind his job, which is to receive the 50 audit reports and to conduct random visits and random test of whether they have conducted audit in a very adequate manner. இதெல்லாம் நீங்க செக் பண்ணலாம், but you cannot review the work of the component auditor. ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? இதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போட போறீங்க. நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ண போறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so much.